facts are the same in question above. நம்ம மாங்கால பார்த்த அதே சம் தாங்க. Blue Heavens Limited acquires 75% of shares to which voting rights are attached. Orange County Limited. Blue Heavens Limited pays 4,500 shares. Prepare consolidated balance sheet on 31st March. Blue Heavens Limited, Orange County Limited. Non-controlling interest. 25% of Orange County Limited. Widely payable necessary fair value of 4,700. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த அதே கணக்குத்தோட ஒரு சின்ன மாடுலேஷன் தான். அந்த கணக்கு அப்படியே இந்த 65 பார்த்தீங்கன்னா அதே பில்டிங்கு ஃபேர் வேல்யூ 300 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 100 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ ஷேர் கேபிட்டல், ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ், எவ்ரி திங் இஸ் தேர். பட் ஒரே விஷயத்தை மட்டும் சொல்கிறாங்க, அது வந்து 100% வாங்கியிருந்தாங்க. இந்த சைடு என்ன செய்கிறாங்க, 75% வாங்கினாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேள்வி. ஸோ ப்ளூ ஹெவன்ஸ் லிமிடெட் பேஸ் 2,500. அப்போ ரொம்ப ஈஸியான சார். அப்போ பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபைபிள் நெட் அசெட்ஸ் வந்து 4,700. ஏன்னா 2,300 ப்ளஸ் ஒரு 400 இன்க்ரீஸ் ஆகுது. ஓப்பனிங் 2,000. ஸோ அப்போ 4,700 25% ஐடிபி வந்து 70% ரேட் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஐடென்டிஃபைபிள் அசெட்ஸ் 2,000 4,700 ஆயிடுச்சு. ஸோ நான் கன்வெர்ஜிங் இண்டஸ்ட்ரி பிசி பார்த்தீங்கன்னா பிசி 4,500 1,500. ஸோ அப்போ ஐஎன்ஏ அது வந்து 4,500 போச்சுன்னா அப்போ உங்களுக்கு 900 தான் பேலன்ஸ் ஷீட் என்ன பண்ணுவாங்கன்னா பிபி வந்து 10,500 ஆகும். குட்வில் ஒரு 9,900 இன்வென்ட்ரி வந்து 1,000, ரிசீவர்ஸ் வந்து 500, ப்ளஸ் ஒரு கேஷ் வந்து 1,500 ஒரு 700, 2,700 ப்ளஸ் 1,700 வந்து இன்னொரு 1,500 சேரும். என்ன சொல்கிறேன், அதுக்கு நான் சொல்கிறேன் 15,000 இருக்கும் அப்படின்ற நேற்று 1,000 சேரும். இப்போ ஷேர் கேபிட்டல் கொடுத்துருக்கோம் அதே 500 ரூபா 10,700. நான் கன்வெர்ஜிங் இன்ட்ரெஸ்ட் வந்து 1,000 அப்படி போட்டிங்கன்னா இங்கே 16,825. அப்போ ஸோ இங்கே மட்டும் ஏன் வந்து 15,325 ரூபா வருது? ஸோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பிகாஸ் 6,000 ரூபா இருந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல வந்து டிஃப்ரெண்ட் வந்து 4,500 1,000 சேர்த்தணும். அப்போதான் 14,825 ரூபா. எப்படின்னா 6,000 இன்வெஸ்ட்மெண்ட்டு 4,500 உங்களுக்கு 1,000 சேவிங்ஸ் தான். எப்படி சார் 6,000 ரூபா நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட் போன சம்பளம் வந்து 6,000 வாங்கினீங்க, இப்போ நீங்கள் எவ்வளோ தான் கொடுத்துக்கிறீங்க, 4,500 தான். ஸோ அதனால் அந்த அமௌண்ட் அவங்க போடணும்னு போட்டாங்க, அதனால் வந்து 1,000 ரூபா. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான தான் அப்படின்னு நான் நினச்சேன். சரி பாருங்க, இந்த சம்பளம் ரொம்ப சிம்பிளான சம்பளம். ரொம்ப சிம்பிளான சம்பளம். நம்ம நினச்ச மாதிரி ஆன்சர் வந்துருச்சு. சரி ஒன்றும் இல்லை, இங்கே ப்ளூ ஹெவன்ஸ்லேருந்து வந்து பேஸ் 4,500. ஆனால் ஃபஸ்ட்டு எவ்வளோ பே பண்ணியிருந்தாங்க 6,000. அந்த டிஃப்ரென்ஸ் வந்து 1,500 சேவிங்ஸுங்க. இந்த சேவிங்ஸ் வந்து நம்ம கேஷாக கொண்டு வரணுன்ற ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அதே போல் ஆலோஜி லிமிட்டோடைய நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் வந்து நெட் அசெட்லேருந்து 25% எப்படி அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறோம். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் 4,500, ஐடென்டிஃபைபிள் அசெட்ஸ் வந்து கண்டுபிடிக்கும் போது 2,000, 2,300 ஆல்ரெடி கணக்கு கொடுத்துட்டோம். 300 ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது.
பிபியோட ஃபேர் வேல்யூ. இன்வென்ட்ரி இன்க்ரீஸ் ஆகுது 100 ரூபாய். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 400 ரூபாய். அப்போ 4700 வருது. 400 இன்வெஸ்ட் வந்து 4700 25% போட்டால் 1125. குட்வில் பிசி 4500 ரூபாய் ப்ளஸ் NC 1125 மைனஸ் INA 4500 போட்டால் குட்வில் வந்துருச்சுங்க. கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட் நம்ம வந்து அசட் சைடு PPE, குட்வில், கரண்ட் அசெட்ஸ், ரிசீவல்ஸ், கேஷ் கூட நம்ம எப்பவுமே ஒரு 1500 கூட்டணும். பிகாஸ் ஆஃப் சேவிங்ஸ் இதை சேர்த்ததுனால தான் உங்களுக்கு ஃபிகர் தப்பாக வருது. இல்லாட்டினா 16,825 ரூபா வந்திருக்கும். ஈக்விட்டிஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஷேர் கேபிட்டல், ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ், நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் அண்டு 16,825 ரூபா. தேங்க்யூ சார்.